இங்க ஒருத்த பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற பொண்ணோட ட்ரெஸ்ஸோட நூல் இவன் பேக்ல மாட்டிக்குது. அது தெரியாம அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் பஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேக்ல அந்த நூலையே கவனிக்கிறான். அதே சமயம் அந்த பொண்ணோட ட்ரெஸ் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ரோட்ல போற அவ ட்ரெஸ் பார்த்து கிண்டல் பண்ண அப்புறம் தான் அவளே ட்ரெஸ் கவனிக்கிறா. அவன் பேக்ல மாட்டி அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டே வர அப்புறம் தான் அது ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சக்காயிடுறான். அட பாவி உனக்குள்ள போற பாருன்னு அவனை போட்டு அடி அடி அடிக்கிறா. அடுத்த நாள் இவளோட ஆபீஸ்ல அவனை பார்த்ததும் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேக்குறா. அவளோட அப்பா இவன் பேர் ஜான். இவன் என்னோட அப்பாவோட பழைய ஃப்ரெண்டோட மகன் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா அங்க இருந்து போயிடுறா. அவளும் சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவளோட திமிர் பிடிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலையா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரன். சோ நீ இவ்ளோ பணம் பாத்திருக்கேன்னு சொல்லி அவளோட திமிர் பிடிச்ச ஃப்ரெண்ட் பணத்தை தூக்கி போடுறா. பட்டாளத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் நிறைய ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஜான்சோ கூட நான் 6 மாசம் லாயரா படிச்சிருக்கேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோ கரெக்டா அங்க வர சாரி டியர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே ஆக்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஃபேமஸ் ஜான்சோவே இவன் தான். சோ நான் குழந்தையா இருக்கும் போதே நீங்க என்கிட்ட படிச்சீங்களான்னு சொல்லி கிண்டலா கேட்க அதை கேட்டுதான் அவன் ஷாக் ஆயிடுறான்.